Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Rasulil Karim sallallahu alaihi wasallam. Qala nabiyina sallallahu alaihi wasallam warsanal inna hadisi kitabullah warsanal inna kalimatullah warsanal khairal hadi Muhammadin sallallahu alaihi wasallam. Wa sharral umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dhalalah wa kullu dhalalatin finnar aw kama qala nabiyina sallallahu alaihi wasallam. Allahumma rabbana rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatan min lisani yafqahu qawli. Allahumma shalli ala Muhammadin wa ala ali Muhammadin kama shallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammad wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Wal 'asr innal insana lafi khusr illa alladhina amanu wa amilus salihat wa tawasaw bil haqqi wa tawasaw bis sabr. Rabbi zidni ilma. Sadaqallahu alazim. வார்த்தைகள் எல்லாம் மிகச் சிறந்த மிக அழகிய அற்புதமான ஈடு இணை இல்லாத ஆணித்தரமான ஆகச் சிறந்த வார்த்தைகள், அகிலங்களை படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கும் சர்வ வல்லமை பொருந்திய இரட்சகன் அல்லாஹ் ஒருவனுடைய வார்த்தைகள் தான் இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த வார்த்தைகள் என்கின்ற மிக மிக உயர்தரமான ஒரு சிந்தனையை உங்களுக்கும் எனக்கும் விதைத்தவனாக, வழிகாட்டுதல்களிலும் நடைமுறைகளிலும் மிகச் சிறந்த வழிகாட்டுதல், மிகச் சிறந்த நடைமுறைகள், ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான ஆகச் சிறந்த வழிமுறைகள் நடைமுறைகள் அன்னலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க உலக மக்கள் அனைவருக்கும் காட்டித் தந்து விட்டு சென்ற வழிமுறைகளும் நடைமுறைகளும் தான் ஆகச் சிறந்த வழிமுறைகள் நடைமுறைகள் என்கின்ற மிக மிக உயர்ந்த ஒரு சிந்தனையை உங்களுக்கும் எனக்கும் விதைத்தவனாக, காரியங்களிலெல்லாம் மிக மிக மோசமான கெட்ட காரியங்கள், மனித குலத்தை நரக நெருப்பில் கொண்டு வந்து தள்ளிவிடும் காரியங்கள், மார்க்கத்தின் போர்வையில் செய்யக்கூடிய புதுமைகள், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பொருத்தம் இல்லாத அவர்களது சொல் செயல் அங்கீகாரம் இல்லாத காரியங்களை நன்மைகள் தரும் என கருதி செய்து கொண்டிருந்தாலும் அது நாளை மறுமையில் அல்லாஹ்வால் விசாரிக்கப்படும். இன்ன இலைனா இயாபகும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபகும். மனிதர்களுடைய மீறுதல் என்னிடத்திலே இருக்கிறது, பிறகு அவர்களை விசாரிப்பது நம்மை சேர்ந்தது, அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பொருத்தமில்லாத காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ்வால் நிராகரிக்கப்படும், புதுமைகள் அனைத்தும் நிராகரிக்கப்படும். சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும், சமுதாயமாக உலக மக்கள் அனைவராகவே இருந்தாலுமே நரக நெருப்பில் கொண்டு வந்து தள்ளிவிடும் என்கின்ற விதிகத்துகள் குறித்த கடுமையான எச்சரிக்கையும் விடுத்தவனாக இந்த ஜுமா உரையங்கு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாட்களிலேயே சூரியன் உதிக்கும் நாட்களிலேயே மிகச் சிறந்த நாள், முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள், முடிவு நேரம் நெருங்கி இந்த உலகம் முழுவதும் முடிவாக்கப்படும் நாள். ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ்வின் பாதையில் அறுத்து குர்பான் கொடுத்தால் எந்த அளவிற்கு அல்லாஹ் நன்மையை தருவானோ அதை இந்த ஒரு நேரத்தில் மட்டுமே பெற்றுத்தரக்கூடிய மகத்தான நாள், புனிதமான இந்த ஜும்மாவுடைய நாள், முஸ்லிம்களின் 3வது பெருநாள். இந்த நாளிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக ஸலாமும் ஸலவாத்தும் சொல்லுவதன் மூலம் அன்னாருடைய ஷஃபாத்தை நாளை மறுமையில் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மையும் குடும்பத்தாரையும் ஆக்கியது புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பு இறுதி உபதேசத்தின், இறுதி தூதரின் இறுதி உபதேசம். அதில் முதல் உபதேசம், இறுதி உபதேசங்கள் வரலாற்றுகளிலேயே பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய உபதேசங்கள். உலக தலைவர்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள், எத்தனையோ தத்துவங்களை, எத்தனையோ விஷயங்களை, எத்தனையோ கட்சிகளுக்கு அமைப்புகளுக்கு எத்தனையோ விஷயங்களுக்கு தலைவராக இருந்து மக்களுக்கு கருத்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த தலைவர்கள் எல்லாம் சொன்ன கருத்துக்களில் முதலில் அவர்கள் உடன்படுகிறார்களா, அவர்கள் சரியாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால்
சைபர்ல தான் வந்து நிற்கும். ஏதோ ஒரு விஷயத்துல சோட போயிருவாரு. ஆமா, இவர் மக்களுக்கெல்லாம் சொன்னாரு. இவர் எங்க போய் கேட்டாரு? இவர் முதல் அவர் செய்யட்டுமே, அப்புறம் மக்களுக்கு சொல்லட்டுமே என்கிற மாதிரி தானே எல்லா தலைவர்களும் இன்னைக்கு இருக்கிறான். ஊருக்கு உபதேசம் தனக்கென்று வரும் பொழுது அதுல ஒண்ணுமே இருக்காது. இப்படித்தான் எல்லா தலைவர்களும். ஆனால் மக்களுக்கு சொல்வதற்கு முன்பாக தானதில் சரியாக இருந்து தானதில் சிறப்பாக செயல்பட்டு மக்களிடத்திலே பாராட்டுகளை பெற்று அல்லாஹ்விடத்திலே மிகச்சிறந்த கூலியை பெற்று பிறகு மக்களுக்கு சொன்ன ஒரே தலைவர், உன்னத தலைவர், உத்தம தலைவர், உலக தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. உலகத்தில் வாழ்ந்து மறைந்த எல்லா தலைவர்களாலும் போற்றப்பட்ட தலைவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்தில் யாரெல்லாம் தலைவராக புகழ் பெற்று யாரெல்லாம் மக்கள் மத்தியிலே புகழ் பெற்று விளங்கினார்களோ அனைவருமே ஒருமித்த கருத்தில் சொன்ன வார்த்தை உலகத்துக்கே தலைவர் நபிகள் நாயகம் தான். அவர் உருவாக்கிய சமுதாயம் தான், அவர் கொண்டு வந்த மார்க்கம் தான், அவர் சொன்ன இறைவன் தான் இந்த மனித குலத்துக்கு ஏற்றது. அதை விடுத்து வேற எந்த தலைவரையும் பார்க்க முடியாது, அவரை போன்ற உன்னத தலைவரை பார்க்க முடியாது என்று எல்லா மக்களாலும் உலக மக்களாலும் பாராட்டப்பட்ட ஒரே தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அகிலத்தின் அதிபதியால் இறுதி தூதராக வரப்பெற்றவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்றேற்குரிய 23 ஆண்டுகள் அல்லாஹ் தந்த பணியை ஈக்ரஹ என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் முதல் இறுதி நேரம் வரை மக்களுக்காகவே வாழ்ந்தார்கள். மக்களோடு மக்களாக வாழ்ந்தார்கள். சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு ஏழை தாயின் குடும்பத்தில் பிறந்து பிறகு அவர்கள் வளர்ந்து கோடீஸ்வரனாகும் பொழுதும் சரி எல்லாவற்றையும் இழந்து மக்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்து எல்லாவற்றையும் இழந்து வலிய நிலைக்கு தள்ளப்பட்டு இறுதி நேரத்தில் தனது கவச உடை ஒரு யூதனிடத்திலே அதமானம் வைக்கக்கூடிய அளவிற்கான நிலையில் ஒரு ஜனாதிபதி அடைந்திருந்தார். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியுடைய நிலைமை. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவரை தலைவராக பெற்றுக் கொண்ட நாம் எல்லாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அவரை முழுவதும் பின்பற்றி செயல்படுத்தும் போது இன்னும் சிறப்பு. அப்படிப்பட்ட தலைவர் 23 ஆண்டுகள் மக்களுக்கு உபதேசங்களை செய்து கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதம் 10வது நாள் அரஃபா பெருவழி மைதானத்திலே மினா என்கின்ற இடத்திலே மக்களை எல்லாம் ஒன்று கூட்டுகிறார்கள். லட்சோபலட்ச சகாபாக்கள், பெரும்பாலான சகாபாக்கள் எல்லோருமே ஒன்று திரண்டார். கிட்டத்தட்ட எல்லா சட்டத்திட்டங்களும் மக்களுக்கு சொல்லி முடித்த தலைவராக 2 விஷயங்களை மட்டும் மிச்சம் வைத்த தலைவராக. அது என்ன? ஹஜ் அண்ட் உம்ரா. வணக்க வழிபாடுகளில் ஹஜ் அண்ட் உம்ரா இறுதி கடமை. ஒவ்வொரு மனிதனுக்கும் 5 கடமைகள், அதில் இறுதி கடமை ஹஜ் அண்ட் உம்ரா. உம்ரா என்பது கடமை அல்ல, ஹஜ் மட்டும் கடமை. இந்த ஹஜ் உம்ராவுடைய வழிகாட்டுதலை மக்களுக்கு சொல்வதற்காக தானும் செய்து மக்களுக்கும் சொல்லிக் கொடுப்பதற்காக ஒன்று கூறப்பட்ட இடம் மினா, அரஃபா பெருவழி மைதானம். 10வது நாள் மக்களை எல்லாம் நோக்கி கேட்கிறார்கள், மக்களே உங்களுடைய ஹஜ் மற்றும் உம்ராவை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதோ என் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு அடுத்த வருடம் நான் இருப்பேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. மக்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. எப்பொழுதும் பேசுற மாதிரி பெருமானார் பேசுகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை தவிர. காரணம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சகாபாக்களிலேயே மிகப்பெரிய ஜீனியஸ். அல்லாஹ்வின் தூதருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ஒவ்வொரு பேச்சுக்களும் அதனுடைய அர்த்தங்களை சரியான முறையில் வழங்கி மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அளவிற்கு மார்க்கத்தில் உயர்ந்த நிலையில் நின்றவர் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். அமல்களிலும் சரி உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பொறாமை வரக்கூடிய அளவிற்கு அபூபக்கரை ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் முந்த மாட்டோமா, அபூபக்கரை ஏதாவது நல்ல அமல்கள் விஷயத்தில் நாம் முந்தி செல்ல மாட்டோமா என்று இறுதி மூச்சு வரை இயங்கியவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். முடியலையே, அல்லாஹ் எல்லாத்துக்கும் அந்த சிறப்பை கொடுக்க மாட்டான். எந்த அளவுக்கு சொன்னா ஊரை விட்டபடியே ஹிஜ்ரத் செய்து வரும் பொழுது பெருமானாரோடு ஒன்றாக வந்தவர், குகையில் தங்கி இருந்தவர், பெருமானாருக்கு சேவைகள் செய்தவர், அல்லாஹ்வால் பாராட்டி சொல்லப்பட்டவர். திருமறை குர்ஆனிலே குகையில் நீங்கள் 20 தங்கி இருந்தீர்கள், அந்த 20 ஒருவரோடு தங்கி இருந்தீர்கள் முகம்மதே. அந்த ஒருவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். அவரைத்தான் அல்லாஹ் பேசுகிறார். 8வது அத்தியாயம் சூரா அன்பால்ல வரும்னு நினைக்கிறேன்.
இந்த அளவுக்கு பெருமானாரிடம் 23 ஆண்டு காலம் அவருக்கு சேவை செய்தவர்களாக, அவருக்கு ஒரு மாமனாராக, பிள்ளையை கட்டி கொடுத்த மாமனாராக, தோழராக பெருமானாரோடு இருந்த அபூபக்கர் சித்திக் விலகிக் கொண்டார்கள் இந்த வார்த்தையை. அதுக்கு தகுந்தால் போல் அந்த இடத்துல அகிலத்தின் அதிபதி வசனத்தை இறக்கி வைக்கிறான். 5வது அத்தியாயம் சூரா மாயிதாவினுடைய 3வது வசனம். இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன், என்னுடைய அருள் குறைகளை உங்கள் மீது நான் அதிகமாக தெளித்து விட்டேன் என்று அகிலத்தின் அதிபதி வார்த்தைகளை இறக்குகிறார். இந்த வசனத்தை ஓதுன உடனே அபூபக்கர் சித்திக் தேடி ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 23 ஆண்டு பணிகள் அத்தோடு நிறைவு பெறுகிறது. அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அகிலத்தின் அதிபதி அவருடைய வாழ்நாளை எண்ணிக்கொண்டிருக்கிறான். இன்னும் சற்று காலங்கள் தான், அதற்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெற்று விடுவார்கள். அவருடைய தூது பணி இத்தோடு முடிந்து விட்டது. அதை எடுத்து சொல்லும் விதமாகத்தான் அல்லாஹ் பேசுகிறான். இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு முழுமையாக்கிட்டேன், இனி ஒன்றுமில்ல, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதற்கு தகுந்தால் போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை நோக்கி கேட்கிறார்கள், மக்களே, நாளை மறுமையில் என்னை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். முகமது நபியாகிய என்னை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அல்லாஹ்விடத்திலே. அப்பொழுது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? என்னை பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டார்கள். ஒட்டுமொத்த சகாபாக்களும் ஒரே குரலை சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை முழுவதும் நிறைவேற்றி விட்டீர்கள். 100% நீங்கள் சரியாக நிறைவேற்றி விட்டீர்கள். எங்களுக்கு தேவையான அனைத்தையும் சொல்லி தந்து விட்டீர்கள். நாங்கள் மல ஜலம் கழிப்பது முதல் கொண்டு எங்களுக்கு நீங்கள் கற்றுத் தந்து விட்டீர்கள். உங்களை பற்றி நாங்கள் நல்ல விதமாகத்தான் அல்லாஹ்விடத்திலே பேசுவோம். உங்களை பற்றி நாங்கள் புகழ்ந்து நல்ல விதமாகத்தான் அல்லாஹ்விடத்திலே பேசுவோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நோக்கி கையை உயர்த்தினார்கள். இறைவா, இதற்கு நீயே சாட்சி, இறைவா, இதற்கு நீயே சாட்சி, இறைவா, இதற்கு நீயே சாட்சி. மக்களை நோக்கியும் கை நோக்கி சைகை செய்தார்கள். இது இறுதி ஹஜ், ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்வார்கள், விடைபெறும் ஹஜ், இறுதி உபதேசம். உலக மக்களுக்கு அனைவருக்குமே ஒட்டுமொத்தமான உபதேசம். சற்றேறக்கூடிய 31 உபதேசங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் மக்களுக்கு அன்றைக்கு. அதில் முதல் உபதேசம், மக்களே, இந்த நாள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த நகரம் எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று உங்களுக்கு தெரியுமா? தனித்தனியாகத்தான் கேட்டார்கள். அம்மக்கள் எல்லாம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரும் அல்லாஹ்வின் தூதரும் மட்டுமே அறிவார்கள். இந்த நாள் துல்ஹஜ் மாதம் 10ஆம் நாள், புனிதமான நாள். இந்த நகரம் மக்கா நகரம் புனிதமானது. இந்த மாதம் துல்ஹஜ் மாதம் புனிதமானது. இந்த மூன்றும் எப்படி உங்களுக்கு புனிதமாக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று மக்களே, உங்களுடைய உயிர்களும் உங்களது உடைமைகளும் உங்களது மானங்களும் மரியாதைகளும் அல்லாஹ்வால் புனிதமாக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் உங்களது மானங்களை புனிதமாக்கி இருக்கிறான், உங்களது கௌரவங்களை புனிதமாக்கி இருக்கிறான், உடைமைகளை உயிர்களை புனிதமாக்கி இருக்கிறான். எனவே மனித உரிமை மீறல் விஷயத்தில், மனிதன் உரிமை விஷயத்தில் நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள். மனிதனோட மானத்தோடு விளையாடும் விஷயத்தில் வரம்பு மீறி விடாதீர்கள். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அந்தோ என் கை சேதமே, எனக்கு பிறகு நீங்கள் ஒருவருடைய கழுத்தை மற்றொருவர் வெட்டி மாய்த்து சொல்லக்கூடிய அளவிற்கு வழிகட்டவர்களாக, இறை நம்பிக்கை இல்லாதவர்களாக உங்களை நீங்கள் ஆக்கிக் கொண்டு விடுவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன். அப்படி ஆகிவிடாதீர்கள். மனித உரிமை விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளுங்கள் என்று முதல் உபதேசமாக மனிதனுடைய உரிமை பற்றி தான் பெருமானார் பேசினார்கள். எந்த தலைவரும் இப்படி பேச, முதல்ல தன்னை பத்தி புகழ்ந்துக்குவான். ஒரு தலைவன் பேசும்போது நான் யாரும் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, என்னென்ன சொன்னேன் தெரியுமா, என்னென்ன பேசுறேன் தெரியுமா, ஒன்னையும் செய்யல, ஜீரோவாங்கம்மா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்கும் புகழை விரும்பாதவர்கள். மற்றவர்கள் புகழும் பொழுதும் கூட என்னை வரம்பு மீது நீங்கள் புகழாதீர்கள், அல்லாஹ்வை புகழுங்கள். என்னை ஒரு சாதாரண மனிதன் முகம்மது என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வின் அடிமை அப்துல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்றுதான் சொன்னார்கள். ஒருபோதும் புகழ்ச்சியை விரும்பாத தலைவர், விரும்பாத ஜனாதிபதி பெருமானார். மக்களை நோக்கி சொன்னார்கள், புனிதமானது உங்கள் உடைமை, உங்கள் உயிர்கள், உங்கள் மானம் புனிதமானது. எனவே நீங்கள் அதில் சரியாக பேணி நடந்து கொள்ளுங்கள். கழுத்தை வெட்டி சாய்த்து மாய்த்துக் கொள்ளும் அளவிற்கு வழிகேடர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள்.
என்னுடைய உயிர் எவர் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக தமது சமுதாயத்துக்கு வழங்கிய பெருமானார் வழங்கிய உபதேசங்கள் இதுதான் இறுதி உபதேசம் என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா சகோதரர்களே? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் ஆவான். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு கண்ணாடிக்கு ஒப்பானவர் ஆவார். கண்ணாடி முன்னாடி நிக்கிறோம், நாமளே அழகுபடுத்துறதுக்கு எவ்வளவு மெனக்கிடுறோம், என்ன போடுறோம், பவுடர் அடிக்கிறோம், தலை சீவுறோம், ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது. ஏதாவது ஒரு குறை இருக்கிறது, அதை என்ன பண்ணுவோம்? 4 பேர்கிட்ட சொல்லுவோமா, என்கிட்ட இப்படி ஒரு குறை இருக்கு, என் விஷயத்துல இப்படி ஒரு குறை இருக்கு, அப்படியே வெளியே போவோமா? 4 பேர்கிட்ட காமிப்போமா? 4 பேர்கிட்ட சொல்லுவோமா? செய்ய மாட்டோம். அப்பவே உடனே ஸ்பாட்ல அந்த குறையை சரி பண்ணிட்டு தான் மறுவேளிப்போம். மத்தவன் பார்த்து என்ன கேட்கற கூட ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சமாளிச்சு. ஏதாவது சின்ன குறை ஏதாவது சொன்னா கூட அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பாய், அதெல்லாம் கரெக்டா இருக்கு பாய், சமாளிச்சு. அப்ப நம்மை நாமே குறை சொல்வதற்கு தயாரா இல்லை. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு கண்ணாடியை போன்றவர். முன்னாடி கண்ணாடி முன்னாடி இன்னும் நீ எப்படி சரி செய்யறியோ அதே போன்று மற்ற முஸ்லீம்களை நீங்கள் சரி செய்ய வேண்டும். அவரது குறைகளை துருவி ஆராயக்கூடாது. அவரை பற்றி நீங்கள் புறம் பேசக்கூடாது. அவரை பற்றி அவதூறு பேசக்கூடாது. அவர் உயிர் உடைமை விஷயத்தில், மானம் விஷயத்தில் நீங்கள் விளையாடக்கூடாது. எப்பொழுது தெளிவாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர் எதை தொடர்ந்தாலும் எதை செஞ்சாலும் அவரை பத்தி இவரை பத்தி குற்றம் குறை சொல்லுவதே 24 மணி நேரம் வேலையாக இன்னைக்கு சமுதாயம் இருக்குது. பார்க்கிறோம். அவர் அதை சொன்னார், அவர் இதை செஞ்சார், அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார். ஒரு மனிதனுடைய குறையை எப்படி சுட்டி காட்ட வேண்டும் என்று பெருமானார் கற்றுத்தந்திருக்கிறார்களே, இஸ்லாம் சொல்லுகிறது. எந்த குறையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட குறையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தோன்றினால், அவர் தவறு செய்தார் என்று தோன்றினால் முதலில் சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட போய் சொல்லணும். உங்களிடத்திலே குறை இருக்கிறது, தவறு செய்கிறீர்கள், நீங்கள் அதை சரி செய்யுங்கள். இல்லை என்றால் மக்களுக்கு அது தீமையாக முடியும். மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்று அவரிடத்திலே தனியாக சொல்ல வேண்டும். அதையும் மீறி அவர் செய்கிறார் என்று சொன்னால் 2வது முறை சொல்லி 3வது முறை எச்சரிக்கையை விடுக்க வேண்டும். நான் மக்களிடத்திலே பகிரங்கப்படுத்தி விடுவேன், உங்களது தீமையை மக்களிடத்திலே பகிரங்கப்படுத்தி விடுவேன், அதன் மூலம் மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள். நீங்கள் செய்யாதீர்கள், இது மார்க்கத்துக்கு முரணானது, அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாதது என்றெல்லாம் பல்வேறு வழிமுறைகளை சொல்லித் தருகிறது இஸ்லாம். இன்னைக்கு அந்த பழக்கமே இல்லை. அந்த பழக்கம் சுத்தமா கிடையாது. பெருமானாருடைய வார்த்தைகள் சுத்தமா நமக்கு பிடிக்கிறது இல்லை. ஏதாவது சின்ன குறைய பார்த்தாலும் உடனே 4 பேருக்கு சம்பந்தப்பட்ட நபரை விட்டுட்டு சம்பந்தமில்லாத நபர்கிட்ட போய் அவர் பார்த்தீங்களா, அவரை கேட்டீங்களா, அவர் சொன்னதை கேட்டீங்களா, அவர் செஞ்சதை பார்த்தீங்களா, சரி உள்ளதைத்தான் சொல்றாரா பார்த்தா இல்லாததையெல்லாம் சொல்லிருப்பார். அவர் ஏதாவது ஒன்ன செஞ்சிருப்பார், இவர் 9 சொல்லுவார். அப்படியே கற்பனை வடிவம் பெருமை பார்க்கலாம். அவர் ஏதாவது சின்ன தவறு செஞ்சிருப்பாரு, அதை பூதாகரமாக்கி பெரிய லெவல்ல கொண்டு போய் அடுத்தவருக்கு சொல்லுவாரு. அவர் அந்த சொல்லி இறுதி வடிவம் பெற்று அவர் காதுக்கு வரும்போது அவர் எவ்வளவு சங்கடத்துக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாவாரு. அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய குற்றம் இல்லையா இது? அல்லாஹ்வின் தூதர் சொன்ன மாதிரி கழுத்தை வெட்டிட்டு சாக்கிற இறைமறுப்பு இல்லையா இது? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. கண்ணாடி முன்னாடி நம்ம எப்படி சரி செய்து கொள்கிறோமோ முதலில், அதே போன்று மற்றவர் குறைகளை ஆராயாமல் கண்ணுக்கு தெரிஞ்சா உடனே அவர்கிட்ட சொல்லணும், அவர் எச்சரிக்கை பண்ணணும். எல்லாத்தையும் மீறி வரம்பு மீறி அவர் அந்த பாவத்தை செய்தால் பகிரங்கப்படுத்தலாம் தாராளமாக. மக்களிடத்திலே சொல்லலாம், எவ்வளவோ அவர்கிட்ட சொன்னேன் கேட்கல, எச்சரிக்கை செஞ்சு பார்த்தேன் அவர் கேட்கல, திரும்ப அதான் செய்யறாரு, இவர்கிட்ட எச்சரிக்கையா இருந்துக்கிறங்க, மக்கள்கிட்ட சொல்லலாம் தாராளமா. இது மார்க்கம். இன்னைக்கு அந்த பழக்கமே இல்லை. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் பெருமானார் சொன்னார்கள், கண்ணாடியை போட்டு சொன்னார்கள். இன்னைக்கு கண்ணாடியை கீழே போட்டு சுக்குநூற உடைக்கக்கூடிய சமுதாயமா தான் இன்னைக்கு இருக்கிறோம். மக்கள் விஷயத்துல அல்லாஹ் பாதுகாக்கணும். உயிர்களையும் உடைமைகளையும் அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கிறான். எந்த ஒரு மனமுவந்து தராத தன் சகோதரன் முஸ்லீமின் பொருள் எதுவும் அடுத்த முஸ்லீமுக்கு ஆகமானது அல்ல. பொருளாதார விஷயம் குறித்து சொன்னார்கள். பெரும்பாலும் மக்கள் எல்லாம் தோத்து போறது பொருளாதார விஷயத்தை. இந்த பொருளாதார விஷயத்தில்தான் சமுதாயம் மிகப்பெரிய தோல்வியை 100% அடைந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. பெருமானார் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு சோதனை இருந்தது. எனது சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சோதனை பொருளாதாரம் தான் என் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சோதனை என்று பெருமானார் சொன்னார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, மனம் வந்து தராத எந்த ஒரு பொருளும் இன்னொரு முஸ்லீமுக்கு தகுமானது அல்ல.
மனம் வந்து அவர் தரணும், அன்பளிப்பா தரணும். அந்த அன்பளிப்பா தந்தா தாராளமான முறையில நம்ம வாங்கலாம். அன்பளிப்பை நாம என்ன செய்யக்கூடாது? தட்டக்கூடாது, வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. இல்ல நம்ம கோடீஸ்வரனா இருக்கிறோம், நமக்கு ஒரு அன்பளிப்பு வருது, அதை வேண்டாம் சொல்லாம மனம் வந்து வாங்குறது நல்லது. காரணம், அன்பளிப்பு என்பது எல்லோரும் தர மாட்டாங்க. எல்லோருக்கும் கொடுக்கிறது அல்ல. தனக்கு பிடிச்ச நபர், தனக்கு மனசுக்கு பிடிச்ச நபர், நல்ல அருமையான மனுஷரு, நல்ல மனுஷரு, எந்த விதமான தவறும் இல்லாதவரு, இவருக்கு நாம் ஒரு பொருள் அன்பளிப்பா கொடுக்கலாமே என்று சொல்லித்தான் ஒரு அன்பளிப்பு வருகிறது. ஒரு பாசத்தின் அடிப்படையில், நேசத்தின் அடிப்படையில் அன்பளிப்பு வருகிறது. அந்த பாசத்திற்கும் நேசத்திற்கும் கண்ணியம் கொடுத்தவர்களாக, அந்த மனிதனுக்கு கண்ணியம் கொடுத்தவர்களாக அந்த அன்பளிப்பை தாராளமாக பெற்றுக் கொள்ளலாம். பெருமானார் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அது அல்லாமல் மனம வந்து தராத எந்த ஒரு பொருளும் ஒரு முஸ்லீமுக்கு தகுமானது அல்ல, ஆகுமானது அல்ல. அது எந்த வழியில வந்து சேர்ந்தாலும் சரி, அது ஹராம். நீங்களா போய் எடுத்தாலும் சரி, அவர்கிட்ட தட்டி படிச்சாலும் சரி, அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சொத்து விஷயத்துல எந்த குடும்பத்துல எடுத்தாலும் சொத்து பிரச்சனை. அந்த சொத்து பிரச்சனையில தனக்கு மட்டுமே எல்லாம் வரணும், மீதி எல்லாம் எப்படியோ நாசமாகட்டும். அண்ணனாவது, தம்பியாவது, மாமனாவது, மச்சானாவது எல்லாமே எனக்குத்தான் வரணும் என்கின்ற அடிப்படையிலே அந்த சொத்துக்களுக்காக கொலை செய்யக்கூட தயங்க மாட்டேங்கிறான். சொந்த சகோதரன் தன் தம்பியை கொலை செய்யறான், தன் அண்ணனை கொலை செய்யறான், தகப்பனை கொலை செய்யறான், பெற்ற தாயை கொலை செய்யறான். பாவி. காரணம், இந்த பொருளாதாரத்துக்கு, இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு குடும்பத்தையே க்ளோஸ் பண்றானே. சொத்துக்கு ஆசைப்பட்டு கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறார் தாத்தா. அவர் ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாரு. இவர் இருந்தா தானே சொல்றதுக்கு, இவரை முடிச்சிடலாம், நாமளா சொத்த பூரா எடுத்துக்கலாம். இப்பதான் எல்லா வழிவகைகளும் வக்கீலே சொல்லி கொடுக்கிறாங்க. சட்டத்தை சொல்லக்கூடிய, நீதியை சொல்லக்கூடிய நீதிபதிகளும் ஜட்ஜு வக்கீல்களும் எப்படி அது இல்லீகலா போலாம், எப்படி தவறான முறையில் அதை படிக்கலாம்னு சட்டத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சட்டத்துல மிகப்பெரிய ஓட்டைகள் வந்துருச்சு. நுழைஞ்சு வெளியில வந்துடலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. எந்த நீதிபதி வேணாலும் இங்க ஏமாத்தலாம், எந்த வக்கீல வேணாலும் ஏமாத்தலாம். மாலிக் யௌமிதீன், நியாய தீர்ப்பினுடைய அதிபதி ஏமாத்த முடியுமா? ஐனமா தக்குனு யுத்ரிக்குமுல் மௌத், எங்கிருந்தாலும் வருமே. நீ புறம் பேசும்போது உனக்கு மரணம் வருமே, நீ அடுத்தவங்களை பத்தி பேசும்போது மரணம் வருமே, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படும் போது மரணம் வரும், அதை பறிக்கணும்னு நினைக்கும் போது மனசு வரும், மரணம் வரும், அதை பறிச்சு கொண்டு இருக்கிற நேரத்துல மரணம் வரும். இறுதி நேரம் கேவலமாக அமைஞ்சிட்டா அல்லாஹ்விடத்திலே நிலைமையை எண்ணி பாருங்கள். எந்த நிலையில் என் அடியானை பட்டினீர்கள் என்று அல்லாஹ் கேட்பானே, உயிரை பறிக்கும் மலக்கு மரணத்திலே கேட்பானே அல்லாஹ். எந்த சூழ்நிலையில, எந்த இடத்துல, எந்த நேரத்துல, எந்த மனநிலையில அவன் இருக்கும்போது உசுர பறிச்சீங்க அல்லாஹ் கேட்பான். தெளிவா பேசுவாங்க மலக்குமார்கள். இந்த பாவியினுடைய உயிரை நாங்கள் கைப்பற்ற நேரத்துல அவன் இந்த நிலைமையில தான் இருந்தான். மத்தவங்கள்ட்ட புறம் பேசிக்கிட்டு இருந்தான், மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தான், தன் சொந்த சகோதரமா கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தான், மக்களை எல்லாம் கூட்டி திட்டம் தீட்டிக்கிட்டு இருந்தான். கேவலம் பொருளாதாரத்துக்கு குடும்பத்துல எத்தனை பேரையும் க்ளோஸ் பண்ணுங்கிற கேவலமான எண்ணத்தோடு இந்த பாதி இருக்கும்போதுதான் இவன் உசுரை நாங்க கைப்பற்றணும். மத்தவனை பத்தி, இவன் நண்பனை பத்தி, இந்த சகோதரனை பத்தி புறம் பேசிக்கிட்டு இருந்தான், 4 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான், இவங்கிட்ட சொல்லாம, சம்பந்தப்பட்டவங்க சொல்லாம, அவங்கள்ட்ட எல்லாத்திலையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். ரப்பே, அந்த நேரத்துலதான் இவனை நாங்க கைப்பற்றணும். முடிஞ்சுதா சாப்டர்? யோசனை பண்ணி பார்க்கணும். மரண சிந்தனை ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு இருக்கணும். இருந்தா தான் அல்லாஹ்வுடைய நினைப்பு வரும், இல்லன்னா வராது. இப்ப மனம வந்து தராத எந்த பொருளும் ஆகுமானது அல்ல என்று பெருமானார் சொன்னார்கள். அது எந்த ரூபத்துல வந்தாலும் சரி எச்சரிக்கையா இருக்கணும் சகோதரர்களே. மத்தவங்க விஷயத்துல, மத்தவங்களை புறம் பேசுற விஷயத்துல. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அச்சத்தின் விழாவின் போது சொன்னார்கள், அண்டை வீட்டுக்காரனுக்கு சொத்தில் பங்களித்து விடுவார்களோ என்று கூறும் அளவிற்கு அண்டை வீட்டுக்காரனை பற்றி திரும்ப திரும்ப சொன்னார்கள். எங்கே பெருமானார் வேற சப்ஜெக்டுக்கு போக மாட்டாங்களா, வேற விஷயத்தை பத்தி பேச மாட்டாங்களா, இத்தோட நிறுத்த மாட்டாங்களா என்று சகாபாக்கள் எண்ணக்கூடிய அளவிற்கு அண்டை வீட்டுக்காரனை பற்றி பேசினார்கள். அண்டை வீட்டுக்காரனோடு சுமூகமாக நடந்து கொள்ளுங்கள், அண்டை வீட்டுக்காரனை கவனித்துக் கொள்ளுங்கள், உங்கள் குழம்புகளில் தண்ணீரை ஊற்றி அதிகப்படுத்தி நீங்கள் அண்டை வீட்டுக்காரனை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் அண்டை வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும் பொழுது தான் மட்டும் வயிறார உண்டவன் உண்மையான முஸ்லிம் அல்ல, அவன் மூமீன் அல்ல, அவன் காபிருக்கு சமம். அப்படி செய்யாதீர்கள், அண்டை வீட்டுக்காரனை கவனித்துக் கொள்ளுங்கள். எங்க சொத்துல பங்கு கொடுக்க சொல்லிடுவாங்களோங்கிற அளவுக்கு சொன்னாங்க, வலியுறுத்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள், அண்டை வீட்டுக்காரனை பற்றி பேசினார்கள். எங்கே அவனுக்கு நான் சகோதரனாகி விடுவேனோ
அவனுக்கு நான் சொந்தமாகி விடுவேனோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அண்டை வீட்டுக்காரரை பற்றி அதிகம் வலியுறுத்தி பெருமானார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இடத்திலே சொன்னார்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். அந்த அளவிற்கு அண்டை வீட்டுக்காரரை பற்றி ஒரு மனிதனின் ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய உரிமையின் மிகப்பெரிய உரிமை அண்டை வீட்டுக்காரனை கவனித்துக் கொள்வதை பற்றி சொன்னார்கள். இன்னைக்கு அப்படி இல்லையே. பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போடாத நாளே இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனை. இவரு விடா கொண்டன்னா அவரு கெடா கொண்டனா இருக்கும். இவரு அவரை பத்தி ஏதாவது பேசுறாருன்னா அவரு இவரை பத்தி அதுக்கு மேல பேசுறவரா இருப்பாரு. ரெண்டு பேருமே சரியில்லாத நிலைமையில தான் இன்னைக்கு சமூகத்தை பார்க்கணும். அண்டை வீட்டுக்காரர் ஏதாவது தவறு செய்கிறார், ஏதாவது பிரச்சனை பண்ணுகிறார், மார்க்கத்தை சொல்லணும் அவருக்கு. இப்படி செய்யாதீங்க, எனக்கு தொந்தரவா இருக்குது, எனக்கு அசௌகரியமா இருக்குது, அல்லாஹ்விடத்துல நீங்கள் பதில் சொல்லணும் இல்லையா? நீங்க நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வை சந்திக்கணும் இல்லையா? திடீர் நீங்கள் தொந்தரவு கொடுக்கிற நேரத்துல உங்களுக்கு மரணம் வந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க என்று மரணத்தை பற்றி சொல்லணும், மறுமையை பற்றி சொல்லணும், மறுமையினுடைய தண்டனை பற்றி சொல்லணும், அவர் தவறை சுட்டி காட்டணும். அப்ப அவர் திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது அப்படி இல்லை. அனைத்து நேரமா சண்டை, அண்ணன் வீட்டுக்காரனோட சண்டை. அவர் பட்டின கிடக்கிறாரா, பசியோடு இருக்கிறாரா, ஒன்னும் தெரியுறது இல்ல. இவரு விசேஷம் நடத்தி இவரு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. சில வேளைகள் அந்த குடும்பம் பட்டினி கிடக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது. சமூகத்துல தெருக்கல்ல பாக்குறோம். பல ஊடுகள் நல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, பல ஊடுகள் பட்டினியில கிடக்கும். இதை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பானே. பாத்தியா அண்டை வீட்டுக்காரனை கவனிச்சியா, தெருவை பாத்தியா நீ? அதுக்காக ஒவ்வொரு வீட்லயும் போய் நாம என்ன செய்ய வேண்டியது இல்ல, சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. நாம சாப்பிடணும், அண்டை வீட்டுக்காரன கட்டாயம் கவனிக்கணும், பார்க்கணும். என்ன சாப்பாடு வச்சீங்களா, என்ன சாப்பாடு வச்சீங்க, நல்லா இருக்கிறீங்களா கேட்கணும், அனுதினமும் கேட்கணும், எழுத்த வீட்டுல கேட்கணும். இதெல்லாம் நம்ம செய்யற பழக்கம் நமக்கு இன்னைக்கு இல்ல. வீட்டுக்குள்ள போனா கதவை சாத்த வேண்டியது நாம உண்டு, நம்ம குடும்பம் உண்டு. பக்கத்து வீட்டுல என்ன நடந்தாலும் கூட தெரியாது. அண்டை வீட்டுல ஒரு மௌத்தா போய் கிடக்குறாரு, பக்கத்து வீட்டுல மௌத்தா போய் 3 நாள் ஆச்சு, பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சிட்டு இல்ல விஷயம். இப்படி பாத்தீங்களா சமுதாயம் இருக்கு. எங்கேயோ கூட்டிட்டு வெளியே போயிட்டாங்க வயசானவர். இந்த விஷயத்துல கவனமா இருங்க. வயசானவங்க சிறுவர்கள் எல்லாம் வீட்டுல விட்டு தனியா விட்டு தயவு செய்து ரொம்ப மணி நேரம் சில மணி நேரம் எல்லாம் வெளியில போற சூழ்நிலை செய்யாதீங்க. அப்படி ஒண்ணு பக்கத்து வீட்டுல விட்டுட்டு போங்க, இல்லைன்னா கூட்டிட்டு போயிடுங்க. ஏன்னா வயசான காலம், எந்த நேரத்துல எப்படின்னு தெரியாது. திடீர்னு மூத்து வந்து அவர் மூத்தா போயிட்டாரு, இவங்க வெளியூர் போயிருக்கிறாங்க, 2 நாள் கழிச்சு வீட்டுக்குள்ள வர்றாங்க, அப்பதான் வானம் வருது, பார்த்தா அவர் இறந்து போய் கிடக்குறாரு. நம்ம வீட்டுக்கு நடந்த சம்பவம் இது. அப்போ அடுத்த வீட்டுல என்ன நடக்குது, என்ன எதுவுமே தெரியாத அளவுக்கு தான் இன்னைக்கு நம்ம நிலைமை இருக்குது. ஆனா அண்டை வீட்டுக்காரரை பற்றி வலியுறுத்தி சொல்லியிருக்கார்கள் பெருமானார். மட்டுமல்ல, மிக முக்கியமான விஷயம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகளில் மிகச்சிறந்த கடமை ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை. மனைவி என்பவள் உங்களுக்கு அமானிதமானவள். சொல்லுவாங்களே, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்லுவாங்க பழமொழி. உண்மையில் மனைவி என்பது அல்லாஹ் மிகப்பெரிய வரம் நமக்கு தந்தது. மனைவி என்பவள் விலா எலும்பால் படைக்கப்பட்டவள், கோணல் எலும்பால் படைக்கப்பட்டவள். எனவே அவர்களை நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், சமாதானமாக நடந்து கொள்ளுங்கள். கணவன்மார்களே, ஒரே அடியாக வளைக்காதீர்கள். வளைக்க எண்ணினால் ஒடிந்து விடுவார். வளைக்க எண்ணினீர்கள் என்று சொன்னால் ஒரே அடியா ஒழிச்சிடுவீங்க. மிகப்பெரிய கை சேரும் உங்களுக்கு தான் வந்து சேரும், உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். எனவே மனைவி வீட்டு நீதமா நடந்து கொள்ளுங்கள். உங்கள் மனைவிக்கும் மக்களுக்கும் நீங்கள் அழகிய முறையில் உடை கொடுங்கள், உணவு கொடுங்கள், இருப்பிடம் கொடுங்கள். உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க, வருமானத்துக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. அவள் இடத்திலே நீங்கள் அநீதி இழைத்து விடாதீர்கள். முடிந்த வரைக்கும் அவருக்கு விருப்பமான ஒன்றை செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். சமாதானமாக போங்கள், விட்டு கொடுத்து போங்கள். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு விட்டு கொடுத்துட்டோம்னு சொன்னா அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான். அல்லாஹ் நம்மளோட இருக்கிற அந்த விஷயத்தை நமக்கு லகுவாக்கி தருமா? இன்னைக்கு விட்டு கொடுக்குறோம், நாளைக்கு அதையே நமக்கு லகுவாக்கி தருமா? அதை விட்டுட்டு நம்ம சண்டை பிடிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், நான் தான் பெரியவேங்கிற ரேஞ்சிலே தான் பேசணும்னு சொன்னா அது மிகப்பெரிய சண்டையில தான் வந்து முடியும். அப்பதான் சைத்தா வந்து கூறுவோம். இது கணவனுக்கு சொன்ன உபதேசங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் பொழுது மனைவிக்கும் சொன்னார்கள், உங்கள் கணவன் அனுமதிக்காத எந்த ஒன்றையும் உங்கள் வீட்டில் அனுமதிக்காதீர்கள். உங்கள் கணவனுக்கு விருப்பமில்லாத எந்த ஒன்றையும் நீங்கள் செலவு செய்யாதீர்கள் என்று பெருமானார் சொன்னார்கள் மனைவிக்கு. அல்லாஹ்வின் தூதரே, உணவு உள்படவா? உணவையுமா என்று கேட்டார்கள் மக்கள். உணவுதான் பொருள்களிலேயே மிகச் சிறந்தது. எனவே கணவனுக்கு பிடிக்காத எந்த ஒரு உணவுப் பொருளையும் நீங்கள் தேவையில்லாமல் செலவு செய்யாதீர்கள். அவனுடைய பொருளாதாரத்திற்கு, கணவனுடைய பொருளாதாரத்திற்கு மனைவி பொறுப்பாளியாவா? 100 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வர்றாரு,
செலவை கம்மி பண்ணுங்க. அதுல ஏதோ மிச்சம் பிடிச்சு நாளைக்கு மறுமையில் மக்களுக்கு எதிர்காலத்துக்காக பாருங்க. 100 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வருவாரு, இவ்வளவுதான் கிடைச்சதோ, உங்களுக்கு இதுக்கு மேல கிடைக்காதோ, ஏன் இதுக்கு மேல சம்பாதிக்க மாட்டீங்களோ, பக்கத்து வீட்டுக்கார பாத்தீங்களா, போச்சு, குடும்பமே நாசமாயிரும். இப்படிப்பட்ட மனைவிகள் இருக்கக்கூடிய குடும்பம் உண்மையிலே நாசம் தான். இன்னைக்கு 100 ரூபாய் கிடைச்சதா, கவலைப்படாதீங்க கணவரே, நாளைக்கு அல்லாஹ் தருவான் நமக்கு. நாளைக்கு நமக்கு அல்லாஹ் 200 ரூபாய் தருவான், 2000 கூட தரலாம். இன்னைக்கு நமக்கு இது போதுமானது, அல்லாஹ் இவ்வளவு நாடி இருக்கிறான், போதுமானது, அல்ஹம்துலில்லாஹ், இதை வச்சு நம்ம திருப்தி போடுவோம் என்று சொல்லக்கூடிய மனைவிமார்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு கணவனை எதிர்த்து பேசக்கூடிய மனைவிமார்கள் எத்தனை பேர்? கணவனுடைய குரலுக்கு மீறி பேசக்கூடிய மனைவிமார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள், எந்த வீட்டில் கணவனுடைய குரலை விட மனைவியுடைய குரல் உயர்கிறதோ அந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் பர்க்கத்தையும் தாங்கி கொண்டு வானவர்கள் வரமாட்டார்கள், வரவே மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பர்க்கத்தும் இருக்கவே இருக்காது. மாறாக அல்லாஹ்வுடைய சாபம் தான் இறங்கும் அந்த பெண்ணின் மீது. கணவனுக்கு மீறி பேசுவது, கணவனுடைய கட்டளைக்கு மீறி பேசுவது, கணவன் ஒரு விஷயத்தை சொன்னால் அது நல்ல விஷயமாக எடுத்துக்கொள்ளாமல் அது உண்மையிலேயே கெட்ட விஷயமா இருந்தா சுட்டி காட்டலாம். நீங்க செய்வது தவறு கணவரே, இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், ஆலோசனை வழங்குங்கள், தவறில்லை. அதை விடுத்து நல்ல விஷயங்களில் கூட உடன்படாமல் கணவனை எதிர்த்து பேசுவது, குரலை உசத்தி பேசுவது, அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் பர்க்கத்தும் இல்லாமல் போய்விடும். அந்த வீட்டில் வந்த மலக்குமார்கள் சரித்து விட்டு செல்வார்கள் அந்த பெண்ணை. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் பெண்கள், ஆண்களும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். வருமானம் என்பது நம்ம கையில இல்ல. 7 விஷயங்கள் நாளை அல்லாஹ்விற்கு மட்டுமே தெரிந்த விஷயம், 7 விஷயங்கள் மலக்குமார்களுக்கு கூட தெரியாது. ஒரு மனிதன் நாளை எங்கு சம்பாதிப்பான், எவ்வளவு சம்பாதிப்பான், எங்க மரணம் அடைவான், யாருக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். வீட்டை விட்டு கிளம்புறது நம்ம கடமை, வீட்டை விட்டு மக்களுக்காக மனைவிக்காக கிளம்புறது நம்ம கடமை, வருமானத்தை தேடி போறது நம்ம கடமை. தர வேண்டியது அல்லாஹ்வுடைய உரிமை. எவ்வளவு தருவான்னு சொல்ல முடியாது. திடீர்னு 1 லட்சம் வந்தாலும் வரும், ஒரே ஒரு 1000 ரூபாய் வந்தாலும் வரும், ஒண்ணுமே இல்லாம கூட வெறும் கையோட கூட திரும்பி வரும். இது அல்லாஹ்வுடைய உரிமை, தர்றதும் தராத அல்லாஹ்வுடைய உரிமை. அவங்க அதை கேட்டுட்டு போறது நம்ம கடமை. யா அல்லாஹ், போறேன், வருமானத்தை நோக்கி போறேன், மனைவி மக்களுக்காக போறேன், எனக்கு பர்க்கத்தை செய்யடா ரப்பே, என் தொழில பர்க்கத்து செய், எனக்கு உடம்புல தெம்பு கூடு, உழைக்கக்கூடிய வாய்ப்பு கூடு, எனக்கு பர்க்கத்து செய் ரஹ்மானே, அல்லாஹ்விடத்துல கேட்டு விட்டுட்டு போனா அல்லாஹ் தருவான். கேட்கிற பழக்கம் நமக்கு இல்லையே, கேட்கிற பழக்கமே இல்லையே. வாசலை விட்டு இறங்கும் போதே இன்னைக்கு ரத்தம் இந்த உலகத்தையே வளர்ச்சி பிடிச்சு கொண்டு வந்து சேர்த்துடலாங்கிற எண்ணத்தோட தானே போறோம். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், பார்க்கலாம், இவன் சோதிச்சு பார்த்துடலான்னு கொடுத்து சோதிப்பான், கொடுக்காமையும் சோதிப்பான். இப்ப வரக்கூடிய கணவன்கிட்ட எந்த அளவுக்கு பேசணும், எப்படி பேசணும்? அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் பெண்களுக்கே முன்னுதாரணம் இல்லையா? உலகத்து பெண்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவர்கள் இல்லையா? கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் சங்கத்தோட அந்த பயத்தோட உள்ள வந்த கணவனை எப்படி அரவணைத்தார்கள் பெருமானாரை. அது தனி சப்ஜெக்ட், இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு பேசுவோம். அப்ப கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமைகள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள், பெற்றோர் மக்களுக்கு செய்ய வேண்டிய உபதேசங்கள், எல்லாவற்றையும் இறுதி நிகழ்ச்சியின் போது பெருமானார் சொன்னார்கள். மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் ரொம்ப கவனமா இருந்த சகோதரர்களே. இதுலதான் நம்ம பெரும்பாலும் 90% 100% சோழ போறோம். மற்றவர்கள் பத்தி குறை சொல்லி கொண்டிருக்கிறோமே, நம்மளை நாமளே சிந்திச்சோமா? யூதர்களை குறித்து அல்லாஹ்தான் பேசுவான். இந்த யூதர்கள் கிறிஸ்தவனுடைய பழக்கம் என்னன்னா, அடுத்தவனுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான், தன்னைத்தானே மறந்துடும். வேதத்தை பத்தி மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான், அந்த வேதத்தை உண்மையா பின்பற்ற மாட்டான். அதான் அல்லாஹ் கேட்கிறான், உங்களை நீங்களே மறந்த கழுதைகள், வேதத்தை சுமந்து கொண்ட கழுதைகள் நீங்கள், வேதத்தை சுமந்த ஏடுகளை சுமந்த கழுதைகள் ஒப்பானவர்கள், தங்களை தாங்களே மறந்தவர்கள். இப்ப மத்தவங்களுடைய குறையை சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நாம கரெக்டா இருக்கிறோம்னு பார்க்கணும். காரணம், நாளை மறுமையில ஏமாந்து வந்துருந்தோம். நமக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1000கணக்கான பேர் 100கணக்கான பேர் வந்து வரிசை கட்டி நிற்பான், நாமளும் நிற்போம். நம்மளையும் குறித்து அல்லாஹ் விசாரிப்பான், அங்கேயும் விசாரிப்பான். எதற்காக இவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க? இவனால பாதிக்கப்பட்டார்கள். இந்த பாவியினால் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த வகையில? எல்லா வகையிலையும். பொருளாதார விஷயமா அல்லது புறம் சொல்லி குறை பேசி ஏதோ ஒரு விஷயத்துல மான மரியாதையோடு விளையாடி இருப்பாரு, பொருளாதாரத்தோட விளையாடி இருப்பாரு, இவரை பத்தி சிந்திக்கவே மாட்டாரு. ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்க சார், என்றைக்கு நாம் அடுத்தவரை குறை சொல்ல நினைக்கிறோமோ அந்த நிமிஷம் நம்மை நாம் மறக்கிறோம் என்ற அர்த்தம். மற்றவரை பற்றி புறம் பேசுவதாகட்டும், குறை சொல்வதாகட்டும், அவதூறுபடுத்துவதாகட்டும், அந்த நிமிஷம் சைத்தான் நம்மை நாமளே மறக்க செய்து விடுகிறான். நம்மளை நாமளே மறந்துட்டானோ ஒண்ணுமே பண்ண முடியாது. மறுமையில் நம்மளால குறை சொல்லப்பட்டவர் அனைவரும் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துல போவாங்க.
நாம மட்டும் தன்னந்தடியா நெருக்கடியா நரகத்துக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை அல்லாஹ் உருவாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே இந்த குறை சொல்வது, புறம் பேசுவது, மற்றவர்கள் மானத்தோடு, உயிர்களோடு, பொருளாதாரத்தோடு விளையாடுவது, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மக்களே. நீங்கள் அல்லாஹ்வை பற்றி எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மக்களிடத்திலே நீதமாக நடந்து கொள்பவர் நாளை சொர்க்கத்தில் நுழைவார். மக்களிடத்திலே நீதமாக நடந்து கொள்பவர், மக்களிடத்திலே அன்பாக நடந்து கொள்பவர்கள், உங்கள் சகோதரனை பார்த்து நீங்கள் புன்னகை சிந்துவதும் கூட உங்களுக்கு தர்மமாகும். பெருமானார் சொன்னார்கள், உன் சகோதரனை பார்த்து மலர்ந்த முகத்தோடு நீ புன்னகை சிந்துவதும் கூட உனக்கு தர்மமாகும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு மூஞ்சி பார்த்து திரும்பி வெறுத்துட்டு போறாங்க. ஒரு அமைப்பு சேர்ந்தவர் இன்னொரு அமைப்பு சேர்ந்தவருக்கு சலாஞ்சு விடுறது இல்லை. காரணம், நீங்க எந்த அமைப்பை சேர்ந்தவர்களோ எனக்கு என்ன தெரியும், நீங்க எந்த அமைப்பு சேர்ந்தவர் பை, நீங்க தௌஹீத் அமைப்பா இல்ல வேற அமைப்பா, சலான் சொல்றது பழக்கம் இல்லை. மெனக்கெட்டு சலான் சொன்னா கூட முகத்தை திருப்பிட்டு போற ஒரு கேவலம் தான் நிலைமை சமுதாயத்துல பார்க்கணும். சகோதரர்களே, சலாமுக்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள், அது உங்களை சொர்க்கத்திற்கு செல்வதற்கு வழிவகுக்கும் என்று பெருமானார் சொன்னார்கள். சொர்க்கமே வேண்டாண்டு போறான், சொர்க்கம் எனக்கு தேவையில்லாண்டு போறான், இறை மறுப்பாளராயிட்டு போறான். சகோதரர், அல்லாஹ் பாதுகாக்கும். சகோதரர்களே, இந்த மனித விஷயத்தில், மனித உரிமை விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தாலா நாளைக்கு மறுமையில இந்த உலகத்திலே நம்மை சீராக்கி வைப்பான், கண்ணியமாக்கி வைப்பான். நாளை மறுமையில் அல்லாஹ் தாலா போட்டிட்டு ஒருத்தனை கேட்பான், விசாரிப்பான். துண்டையெல்லாம் போட்டிட்டு, துப்படியெல்லாம் போட்டிட்டு யாருக்கும் தெரியாம விசாரிப்பான். அந்த நேரத்துல அவன் ஏராளமான பாவங்களை செஞ்சிருப்பான். அல்லாஹ் சொல்லுவான், நீ ஏராளமான பாவத்தை செஞ்சிருக்க, உனக்கு நரகம்தான் விதிக்கப்பட்டிருந்தது. அல்லாவே அவன் கதறுமா, அவன் துடிப்பான், பதறுமா. அல்லாஹ் தாலா சொல்லுவான், இந்த நேரத்துல நான் உன்னை மன்னிச்சுட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போகலான்னுவான். என்னடா ரப்பே, என்னடா சொல்றேன், நான் ஆச்சரியப்படுவான். நீ ஒரு சகோதரனுடைய குறையை நீ மறைச்சிட்ட, உன்னுடைய சகோதரன், உன்னுடைய நண்பன், உன்னுடைய வீட்டில் உள்ளவர்கள், உன் சமுதாயத்தில் உள்ளவர்கள் ஒரு குறையை நீ மறைத்து விட்ட. சொல்லணும்னு நினைச்சாரு, யாருக்குமே சொல்லல, அப்படியும் மறைச்சிட்ட. அதனால இன்னைக்கு நான் உன்னை மன்னிக்கிறேன். இப்படியெல்லாம் நடக்கும் நாளைக்கு மறுமையில. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு சகோதரர்கள் விஷயத்துல, குடும்ப விஷயத்துல, மற்றவர்கள் விஷயத்துல எச்சரிக்கையா இருந்து மற்றவர்களை பத்தி சிந்தியுங்கள். அவர்கள் நல்லாகணும்னு சிந்தியுங்கள், உங்களை நீங்களே சிந்தியுங்கள். நாம நல்லா இருக்கணும், நாம செழிவா இருக்கணும், நாம சுகமுகா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சோம்னா அல்லாஹ் இந்த உலகத்துல நம்மளை கண்ணியப்படுத்தி வைப்பான். நாளை மறுமையிலும் எல்லாரும் முன்னாலையும் கண்ணியப்படுத்துவான். அப்படிப்பட்ட கண்ணியம் மிக்கவர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் மாற்றி புரிவானாக. வாகிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, மனிதன் ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய அந்த விஷயம் பொருளாதாரம் சம்பந்தமாக மிகப்பெரிய அநீதி இன்னைக்கு இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் முதலிடம் பெறுவது வட்டி. வட்டியை பற்றி பெருமானார் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வோடு போர் செய்ய நினைக்கிறீர்களா, அல்லாஹ்வோடு போர் செய்ய துணிகிறீர்களா? வட்டி வாங்குபவர்களே, பாவிகளே, நீங்க அல்லாஹ்வோடு போர் செய்கிறீர்களா? முடியுமா? அல்லாஹ்வோடு போர் செய்வது என்பது சாத்தியமா? கற்பனை பண்ணி பார்க்கும்போது நெஞ்செல்லாம் வெடிக்குத. அல்லாஹ் எப்படிப்பட்ட வலிமையானவன், அவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட திறமையானவன், ஒட்டுமொத்த உலகத்தையும் மறைச்சவன், அவனோடு போர் செய்வது என்றால் சாத்தியமா? இன்னைக்கு வட்டி என்பது மக்களால் கண்டுபிடிக்கப்பட்ட நவீனமாய் போச்சு. பாவிகள் நரகவாசிகளை அல்லாஹ் விசாரிப்பான். ஏன் தெரியுமா? அவன் நரகத்துல போட்டு பொசுக்குவான். காரணம், வட்டி ஒரு வியாபாரம் தானே அப்படின்னு அவங்க நினைச்சதுதான் காரணம். வட்டிக்கு விளக்கம் சொன்னதுதான் காரணம். இன்னைக்கு பாக்குறோம், பாய் 1 லட்சம் ரூபாய் வாங்கிக்கங்க, பிசினஸ் பண்ணுங்க, எனக்கு 5000 ரூபாய் கொடுத்துருங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க 5000 ரூபாய் கொடுத்துருங்க பாய். சரி, பிசினஸ்ல நாளைக்கு லாஸ் ஆகி போச்சு, என்ன வாய் பண்ணலாம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க 5000 ரூபாய் தரணும். அது அன்பளிப்பு தானே. எது அன்பளிப்புன்னு சரியா தெரியாதா? அந்த அளவுக்கு தான் அறிவு இல்லை நமக்கு. பெருமானா சொன்னாங்களே, மனம் வந்து தருவதுதான் அன்பளிப்பு, மனம் இல்லாம வெறுத்து போய் தருவது அன்பளிப்பு இல்ல, அது உனக்கு ஆகுமானது இல்லன்னு சொன்னாங்களே. நீங்க 5000 ரூபாய் வாய்க்கு வந்து கேட்கறது அவர் மனமும் உண்டா தர்றாரு. 1 லட்சம் ரூபாய் வச்சு மாசம் 5000 ரூபாய் கொடுப்பதற்கு சாத்தியமா இந்த காலகட்டத்துல? அப்படி ஒரு பிசினஸ் பண்ண முடியுமா? அல்லாஹ் நாடுனா பண்ணலாம், தப்பு இல்ல. 1 லட்சத்தை போட்டு பிசினஸ் பண்ணி அதை 1 லட்சமா பெருக்கி மாசம் 5000 ரூபாய் கொடுக்கலாம். அப்ப 1 லட்சமா கொடுத்து 5000 ரூபாய் கேட்கறீங்களே, 2 லட்சம் கேட்டா 10000 ரூபாய் கேட்பீங்களோ? 3 லட்சம்னா 15000மா? பர்சன்டேஜ் கணக்காய் போச்சு. தெளிவா தெரியுது, இது வட்டியும் தெரியுது. இது எப்படி அன்பளிப்புன்னு சொல்றாங்க மக்கள்? இது அன்பளிப்புன்னு எந்த விவாதத்தின் அடிப்படையில் சொல்லிக்கிறீங்க சகோதரர்களே? இப்படிப்பட்ட பிசினஸ் செய்யறவங்க தயவு செய்து விளங்கிக்குங்க, இது வட்டி, தெளிவான வட்டி. அப்படி நீங்க 1 லட்சம் ரூபாய் பிசினஸ் பண்ணு, 5000 ரூபாய் எனக்கு கொடு, பிசினஸ் நீ லாபம் கம்மியாச்சுன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடு. இல்ல பிசினஸ் லாஸ் ஆகி போச்சு, அல்லாஹ் நாடிட்டு அது ஒண்ணும் இல்ல, எனக்கு வேண்டாம்னு சொல்லுவீங்களா? கொடுப்பவங்க சொல்லுவீங்களா? தயாரா இருக்கீங்களா? இல்ல.
எப்படி போனா எனக்கு என்ன, எனக்கு 5000 ரூபாய் வேணும், லாஸ் ஆகி போச்சுன்னா அந்த 1 லட்சம் ரூபாய் நீ திருப்பி தரணும். இதுதான் வட்டி. வட்டிக்கு கொடுக்குறவன் அப்படித்தானே கொடுக்குறான். வட்டிக்கு கொடுக்குறவன் என்ன ஆனாலும் எனக்கு தெரியாது, என்னுடைய அசலும் வரணும், மாசம் மாசம் வட்டியும் வரணும். இதுதானப்பா நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அன்பளிப்புங்கிற பேரா? அது அன்பளிப்பா இல்லாத மகா படிப்பாங்கிறது நாளைக்கு மறுமை அல்லாஹ் பேசணும். நாளைக்கு மறுமை அல்லாஹ் பேசுமா? 1 லட்சத்தை கொடுத்து 5000 வாங்கும் போது வழக்கு குடிச்சிருவாங்க. நீங்க அதுக்கு வியாக்கியானம் பேசுறீங்களே பாய், இதெல்லாம் பிசினஸ் அன்பளிப்பு பாய், இதெல்லாம் லாபம் பாய். லாபம் என்பது வேற, நீங்க உழைச்சு வர்றதுதான் லாபம். மற்றவங்களுக்கு கொடுத்து அதுல எதிர்பார்த்தது லாபம் அல்ல, அது அன்பளிப்பும் அல்ல, அது வட்டி. தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவுபடுத்தி போயிருக்காங்க. வட்டி என்பதை நான் முற்றிலும் ஒழித்து விடுகிறேன். தன்னிடமிருந்து சீர்திருத்தத்தை உருவாக்கினார்கள் பெருமானார். எனது குடும்பத்தில் என்னுடைய சிறிய தந்தை அப்பாஸுக்கு வர வேண்டிய வட்டியை இன்று முதல் முழுவதும் ரத்து செய்கிறேன். இனி வட்டி என்பது கூடாது. தன் குடும்பத்திலிருந்து வந்தாங்க. அதுதான் முஸ்லீம். அது ஒரு மூவின் காலகாலம் தான். தன் குடும்பத்திலிருந்து வரணும், தன்னிடமிருந்து வரணும் சீர்திருத்தம். அதுதான் முஸ்லீம் காலகம். வட்டி என்பது எந்த ரூபத்துல வந்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே ஹராம் தான் சகோதரர்களே. அல்லாஹ்விடத்திலே போர் செய்வதற்கு சமம். வட்டி விஷயத்துல தெளிவா இருந்துருக்குங்க. எது வட்டி, எது லாபம், எது பிசினஸ் என்பதை தெளிவா ஒரு புக்கே போட்டு எழுதியிருக்கிறாங்க மார்க்க அறிஞர்கள். வாங்கி படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் பொருளாதாரம் குறித்து ஒரு புக்கே இருக்குது, வாங்கி படிச்சு பார்த்து நீங்க தெரியும். இஸ்லாமிய பொருளாதாரம்னா என்ன, அது எப்படி சம்பாதிக்கணும், எப்படி செலவு பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெளிவா புக்கு போட்டிருக்கிறாங்க. புக்கை படிச்சு தெரிஞ்சுக்கங்க. நாமளா ஒரு விளக்கத்தை கொடுத்தா விளக்கு மாத்திரம் அடிக்கிற மாதிரி அல்லாஹ் நாளை மறுமையில நம்ம நரகத்தை விட்டு தீட்டிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுபோக இன்னொன்னு மிக முக்கியமானது கடன். கடன் நிச்சயமாக திருப்பி செலுத்தப்பட வேண்டிய ஒன்று. பெருமானார் சொன்னார்கள், நீங்க கடன் வாங்கும்போது யோசித்துக் கொள்ளுங்கள். காரணம், அல்லாஹ்வின் பாதையை உயிர் திறந்தவர் ஷஹீத், அல்லாஹ்விற்காக புனிதமான உயிரை விட்டவர் ஷஹீத். அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன, கடனை தவிர. ஒரு ஷஹீதுடைய அனைத்து பாவங்களும் அல்லாஹ்வால் மன்னிக்கப்படும், கடனை தவிர என்று பெருமானார் சொன்னார்கள். அவர் கடன்பட்டவராக ஷஹீதானார், அந்த கடனுக்கு மன்னிப்பு அல்ல. சம்பந்தப்பட்ட நபர் மன்னிக்க வேண்டும். கடன் கொடுத்தவர் நாளை மறுமையில் மன்னிக்க வேண்டும், அதை பொருத்தப்பட வேண்டும், அதை தள்ளுபடி செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவருக்கு ஷஹீத் அந்தஸ்து கிடைக்காது. அந்த அளவுக்கு கடன் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். வாங்கும் போது இவரை பார்க்கணுங்க. கடன் கேட்கும் போது 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கும் போது இவரை பார்க்கணுங்க. இவரு போன்ற உள்ளவர் யாருமே இல்லரா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப பவ்யமா வந்து வாங்குவாரு. திருப்பி தர்றேன்னு சொல்லியிருப்பாரு. ஒரு காலகட்டத்தில் திருப்பி தர்றேன்னு சொல்லியிருப்பாரு. காலகட்டம் தாண்டும் போது இவருடைய நடவடிக்கை பார்க்கணுமே. வாங்கும் போது சொல்லுல சுல்தானா இருப்பாரு, திருப்பி கொடுக்குற நேரத்தை செய்யல சைத்தானா இருப்பாரு. என்ன பாய் வாங்குனீங்களே, எத்தனை தேதி தர்றேன்னு சொன்னீங்களே, எங்க இல்லையான்னு கேட்டா, ஏன் தரமாட்டோமோ, நாங்கன்னா ஓடி போயிடுவோமோ, ஊர்ல தானே இருக்கிறோம், இங்கதானே உட்கார்ந்து இருக்கிறோம், இங்கதானே படுத்து கொடுக்குறோம், இங்கதானே போயிட்டு இருக்கிறோம், வியாக்கியானங்கள் பேசுவாரு கொடுக்கிறவரன. கடைசியில பார்த்தோம்னா வாங்கினவன் பிச்சைக்காரே, வாங்கினவன் கோடீஸ்வரே, கொடுத்தவன் பிச்சைக்காரன் நினைச்சுட்டு வந்துடும். அவருக்கு ஒரு சிரமம் வரும். கொடுத்தவருக்கு பாய் 30ஆம் தேதி தர்றேன், நீங்க ஒரு 30ஆம் தேதி முடிஞ்சிருச்சு, இன்னொரு 30ஆம் தேதி வரப்போகுது, எனக்கு ஒரு சிரமமாயி போச்சு, கொடுங்க பாய்னு கேட்டா அதுக்கு 1008 விளக்கங்கள், 1008 வியாக்கியானங்கள், முடிஞ்சா 2 வார்த்தை தகாத வார்த்தையும் கூட. கடன் கொடுத்தவன் பேசணும் உரிமையோட, அதுக்கு அவனுக்கு மார்க்கத்துல உரிமை உண்டு, அவன் என்ன வேணாலும் பேசுவான். கடன் கொடுத்தவன் கெட்ட வார்த்தையில திட்டுனாலும் வாங்கி கொண்டு பேசாமல் இருப்பதான் கடன் வாங்கினவர் கலை கொடுக்கலன்னு சொன்ன. தள்ளுபடி பண்றது பொருத்தப்படுவது என்பது தனி உரிமை, அது அவருடைய உரிமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திகள் எல்லாம் அவரோடு அமர்ந்து இருக்கிறார்கள். ஒரு யூதர் ஒருவர் வருகிறார், தகாத வார்த்தைகளை பேசுகிறார். பெருமானாரை பார்த்து கசபசல பேசிடுறான். அபூபக்கர் சித்திகள் அதுக்கு கோபம் கொடுத்துக்கிட்டு வந்துருச்சு. முழுவனாங்க வாழ அவனை வெட்டுறதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கரே அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், அமைதியாக இருங்கள், கோபப்படாதீர்கள், கோபம் என்பது கூடாது. அவன் உரிமையோடு தானே பேசுகிறான். அவனிடத்திலே சில பல ஊக்கியாக்களை சில பல மிருகங்களை கடனாக பெற்றிருந்து அதுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலையாகிவிட்டது. அதனால் அவன் பேசுகிறான், அவனை பேச விடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார். இது மார்க்கம், உலக தலைவர் காட்டி தந்த மார்க்கம் இது. இன்னைக்கு கடன் கொடுத்தவன் சிக்கிக்கிட்டு சீரழிஞ்சு நிற்கிறான், வாங்க நம்ம தகாத வார்த்தை பேசுறோம். அல்லாஹ் பாதுகாக்கும் சகோதரர்களே, அந்த நிலைமையில மரணம் உயிரை கைப்பற்றி விட்டால் கடனாளியாக நாளை மறுமையில், அவனால் மன்னிக்கப்படாத பாவியாக நாளை மறுமையில், அல்லாஹ்வாலும் மன்னிக்கப்படாத பாவியாக நாளை மறுமையில், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அல்லாஹ் தஆலா நிவர்த்தி பண்ணி மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன்னிப்பா அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். வல்லாஹு கஃபூர் ரஹீம்,
ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்த துரோகத்தை சம்பந்தப்பட்டவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். மன்னிப்பே கிடையாது, அதுக்கு இணை வைக்கும் மாதிரி. சம்பந்தப்பட்டவன் மன்னிச்சுட்டா ஆச்சு. மன்னிப்பானா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? கடன் கொடுத்தவன் சிக்கிட்டு சீரழியும் போது இவன் தகாத வார்த்தை பேசும்போது 2 பேருமே மௌத்தா போயிட்டாங்க. எல்லாரும் இவன் மௌத்தா போயிட்டு வாங்கினவன் மௌத்தா போயிட்டாரு. என்ன நிலைமை நினைச்சு பாருங்க. அவர் 4 பேருக்கு சொல்ல கூட செய்வாரு. ஆமா பாவி மௌத்தா போயிட்டான், வாங்கின கடனை தராம 2 லட்சம் ரூபாய் வாங்கினான், இப்ப தர்றேன் அப்ப தர்றேன்னு ரொம்ப படாதபாடுபட்டு பாரு தொலைஞ்சுட்டான். புரிஞ்சுதா? போச்சா? அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. வட்டி விஷயம், கடன் விஷயம் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. 3 மாதம் வரைக்கும் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ பாருங்க. இறைவா கடன் இல்லாத வாழ்க்கை, நீ எனக்கு தர்ற ரஹமத்து, நீ எனக்கு தர்ற பொருளாதாரம், அதுல மறுக்கத்து செய்யி. 4 பேருக்கு நான் அன்பளிப்பா கொடுக்கிற மாதிரி, 4 பேருக்கு நான் தர்மம் செய்கிற மாதிரியான வாய்ப்பு எனக்கு கூடுதலமான என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தா உங்க எண்ணம் சிறந்த எண்ணமா அல்லாஹ்விடத்துல பிரதிபலிக்கும். அதுதான் வேணும் ஒரு முஸ்லீமுக்கு, மூமினுக்கு அதுதான் அழகு சகோதரர்களே. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு மற்றவர்கள் மனித விஷயத்தில் உரிமையோடு நாம என்ன எப்படி கண்ணாடி முன்னாடி நம்மளை சரி பண்றோமோ அதே போல மற்றவர்களை சரி செய்யும் நோக்கத்தோடு இந்த உள்ளத்துல வாழ்ந்தா, அந்த உலகத்துல வாழ்ந்தா இந்த உலக வாழ்க்கை நமக்கு கண்ணியமும் புண்ணியமும் நிறைந்த மிக வெற்றிகரமான வாழ்க்கையாக அமையும். நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக தங்கியிருக்கும் பாக்கியம் பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவான். அப்படிப்பட்ட வாய்ப்பை நம்ம அனைவருக்கும், அனைவர் குடும்பத்திற்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி